ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாழைக்காய் வந்து புதுசாக ஒரு முறையில் எப்படி வறுவல் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வறுவல் வந்திருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் கூட ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம ஒரு 3 வாழைக்காய் எடுத்துருக்கோம். ஸோ 3 வாழைக்காவே நம்ம வந்து தோல் சீவி நம்ம சிப்ஸ் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த சைஸ்க்கு நம்ம வந்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து இப்போது 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம், 1 ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி சேர்த்துருக்கோம். மிளகாய் பொடி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் தேவையான அளவு வந்து நம்ம பெருங்காய பொடியும் கூட கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இதெல்லாமே சேர்த்து நீங்கள் லைட்டாக வேணால் கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது பார்க்கும் போதே நமக்கு வந்து மீன் பொரிச்சா எப்படி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நல்லா நம்ம பரட்டி வச்சுக்கணும். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா 10 மினிட்ஸ் வந்து நல்லா காய வச்சுக்கணும். இது நல்லா இப்போ காஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை எப்படி வறுவல் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம அடுப்பில் வந்து நம்ம ஒரு ஃப்ரை பேன் தான் நம்ம வச்சுருக்கோம். ஃப்ரை பேனில் நீங்கள் கொஞ்சம் ஃபேன் சூடானோடனே நம்ம ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மீனை வந்து நம்ம வச்சு வறுவல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம வச்சு நம்ம இந்த மாதிரி வறுவல் பண்ணி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி நம்ம செய்யும் போது நமக்கு ஒரு புதுமையான டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இருக்க மசாலா வந்து நமக்கு தனியாக போகாது. சப்போஸ் நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து மசாலா வந்து எல்லா மசாலாவுமே உங்களுக்கு வந்து தனியாக போயிடும். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரை பேனில் வச்சு நம்ம பொரிக்கும் போது அந்த மசாலா எல்லாமே அந்த வாழைக்காயிலேயே நமக்கு ஆட் ஆகிருக்கிறதால வாழைக்காய் வறுவல் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும்போதே நமக்கு வந்து நல்லா எச்சில் ஊறும். இது வந்து சைவ முறை தான், ஆனால் நமக்கு வந்து டேஸ்ட் நம்ம சாப்பிடும்போது நம்ம மீன் பொரித்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் இல்லையா, அந்த டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். எங்கள் வீட்லேயும் செஞ்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வாழைக்காய் வறுவல் வந்து இந்த மாதிரி புது டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.